ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் அவங்க அம்மாவோட அவசர மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தோட கார்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தேர்தல் சோதனைச் சாவடியில வண்டியை நிறுத்தி கையில இருக்கிற அத்தனை பணத்தையும் பறிமுதல் செஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க. திருப்பூரை சேர்ந்த நந்தினிங்கிற பெண்ணோட குடும்பத்துக்கு நிஜமாவே இது நடந்திருக்கு. அவங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? நந்தினியோட குடும்பம் சந்திச்சது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இந்த தனிப்பட்ட சோகத்துக்கு இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த முதல் 3 நாள்ல அதிகாரிகள் பறிமுதல் செஞ்ச பணத்தோட மொத்த மதிப்பு இதுதான். 42 கோடியே 65 லட்சம் ரூபாய். கேட்கும்போதே தலை சுத்துது இல்லையா? அப்போ இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி சோதனைகள்ல உண்மையிலே சிக்கிறது யாரு? ஓட்டுக்கு பணம் கொடுக்க நினைக்கிற ஊழல் அரசியல்வாதிகளா, இல்ல நம்மள மாதிரி அன்றாட வாழ்க்கைக்காகவும் தொழில் பண்றதுக்காகவும் பணத்தை நம்பி இருக்கிற நேர்மையான வியாபாரிகளா? இதற்கான பதில் உங்களை கொஞ்சம் அதிர்ச்சியாக்கலாம். ஒரு வியாபாரியோட பணம் வெறும் 5 நாள் அதிகாரிகள் கிட்ட இருந்தா போதும், அது அவரோட மொத்த தொழில் மூலதனத்துல கிட்டத்தட்ட 7% காலி பண்ணிடும். இது எப்படி நடக்குதுன்னு தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க முதல்ல இந்த பிரச்சனையோட பெரிய சித்திரத்தை பாத்திரலாம். அதாவது என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? தேர்தலை நேர்மையா நடத்துறதுக்காக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது எம்சிசி அமல்படுத்த ஒரு மிகப்பெரிய படையே களத்துல இறக்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 4200க்கும் அதிகமான பறக்கும் படைகளும் நிலையான கண்காணிப்பு குழுக்களும் ராப்பகலா வேலை செய்றாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் தேர்தல்ல நடக்கிற பணப்பட்டுவாடாவை தடுக்கிறது தான். இப்ப இந்த நம்பர்ஸ பாருங்க. பிடிப்பட்ட 42.65 கோடியில நேரடி ரொக்க பணம், அதாவது கேஷ், வெறும் 5.6% தான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல 38.5% தங்கம், வெள்ளி மாதிரியான விலை உயர்ந்த உலோகங்கள். யோசிச்சு பாருங்க, இதுல பெரும்பாலானவை அரசியல்வாதிகளோட கணக்குல வராத படம் இல்ல, வியாபாரிகளோட முறையான சரக்குகள். இந்த பறிமுதல்கள் எங்க அதிகமா நடக்குதுன்னு பார்த்தா, விருதுநகர், திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரி பெரிய வர்த்தக மையங்கள்லையும் மாநில எல்லை மாவட்டங்கள்லையும் தான். இது நேரடியா அந்த பகுதி வணிகத்தையே முடக்குது. இவ்வளவு பெரிய மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் ரொம்ப வருஷமா யாரும் மாத்தாம விட்ட ஒரே ஒரு சின்ன நம்பர் தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த நம்பர் 50,000. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைப்படி சரியான ஆவணங்கள் இல்லாம 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமா எடுத்துட்டு போக கூடாது. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த 50,000 லிமிட் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு சரிப்பட்டு வருமா? இதுதான் இங்க பிரச்சனையோட ஆணிவீர். ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். பொள்ளாச்சி மாட்டுச்சந்தைக்கு போறீங்க. ஒரு நல்ல காங்கேயம் காளையோட விலை இன்னைக்கு குறைஞ்சது 90,000 ரூபாய். ஆனா நீங்க சட்டப்படி கையில எடுத்துட்டு போகக்கூடிய பணத்தோட லிமிட் வெறும் 50,000 தான். இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. தமிழ்நாடு ஜிஎஸ்டி சட்டப்படி 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை மாநிலத்துக்குள்ள கொண்டு போக இ-வே பில் தேவையில்லை. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் பொருளை வாங்கறதுக்கான பணத்தை நீங்க எடுத்துட்டு போனா அது சட்டவிரோதம். ஒரே அரசாங்கத்தோட 2 சட்டங்கள் இப்படி நேருக்கு நேர் மோதுது. இதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற வியாபாரி என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி சட்டச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நசுங்கிறது யாரு? வாங்க, இதனால ஏற்படுற நிஜமான மனித பாதிப்புகளை பத்தி பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு விதி தமிழ்நாட்டுல ரொக்க பணத்தையே நம்பி தொழில் பண்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு, திருப்பூர்ல கிட்டத்தட்ட 7,000 சின்ன ஜவுளி நிறுவனங்கள் டெய்லி கிடைக்கிற ரொக்க முன்பணத்தை நம்பிதான் ஓடுது. பொள்ளாச்சி மாட்டுச்சந்தையில எம்சிசி வந்த வாரத்திலேயே வியாபாரம் 30% குறைஞ்சிருச்சு. ஒரு சின்ன 100 கிராம் நகை பார்சலோட மதிப்பே 6 லட்சம் ரூபாய்க்கு மேல. விவசாய இடுபொருள் வியாபாரிங்க சரியான நேரத்துல கொள்முதல் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை கவனிக்கணும். தமிழ்நாட்டு கிராமங்கள்ல கொடுக்கப்படுற கடன்கள்ல 77% முறைசாரா கடன் வழங்குனர்கள் கிட்ட இருந்து தான் வருது. அதாவது பேங்க்ல இருந்து இல்ல, அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க கிட்ட இருந்து தான். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வியாபாரியோட பணம் பறிமுதல் செய்யப்படும் போது அவங்க தொழில் நிக்க கூடாதுன்னு சும்மா காத்துக்கு இருக்க மாட்டாங்க. உடனே அதிக வட்டிக்கு அவசர கடன் வாங்குறாங்க. அதனால பணம் முடக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அது வெறும் காத்திருப்பு காலம் இல்ல, அது அவங்களோட நஷ்டம் அதிகமாகிட்டே போற ஒரு சரிவு காலம். சரி, ஒரு வியாபாரிக்கு வெறும் 5 நாளைக்கு பணம் முடக்கப்பட்டா உண்மையில எவ்வளோ நஷ்டம் ஆகும்னு கொஞ்சம் துல்லியமா கணக்கு போட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு ஜவுளி வியாபாரிக்கு வெறும் 5 நாள்ல அவரோட மூலதனத்துல கிட்டத்தட்ட 7% காலியாகுது. இதுல கந்து வட்டி, தவறவிட்ட வியாபாரத்தோட லாபம், கொடுக்க வேண்டிய சம்பளம்னு எல்லாமே அடங்கும். இந்த வரைபடம் அந்த இழப்ப இன்னும் தெளிவா காட்டுது. பாருங்க, ஜவுளி மற்றும் கால்நடை வியாபாரிகள் தங்களோட மூலதனத்துல 6.5% மேல இழக்கிறாங்க. ஒரு சின்ன வியாபாரிக்கு இது எவ்வளவு பெரிய அடின்னு யோசிச்சு பாருங்க.
இந்த நஷ்டம் எதேச்சியா நடக்கிற ஒரு விபத்து இல்ல. இது இந்த அமைப்போட வடிவமைப்பாலேயே திட்டமிட்டே ஏற்படுற ஒரு சேதம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஆனா அதிகாரிகள் ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்கறாங்க? அவங்க வேணுனே இப்படி பண்றாங்களா இல்ல இந்த சிஸ்டம் அவங்கள அப்படி பண்ண வைக்குதா? ஒரு அதிகாரிக்கு முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, சந்தேகத்துல பணத்தை பறிமுதல் செய்யறது. ரெண்டாவது, விளக்கத்தை கேட்டுட்டு பணத்தை விடுவிக்கிறது. இப்போ தவறா பறிமுதல் செஞ்சுட்டா பெரிய பிரச்சனை இல்ல. குறைதீர்ப்பு குழு அப்புறமா பணத்தை திருப்பி கொடுத்துரும். அதிகாரிக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா ஒருவேளை அவங்க விடுவிச்ச பணம் ஓட்டுக்கு கொடுக்கற பணமா இருந்துட்டா அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அதிகாரியா இருந்தாலும் முதல்ல பறிமுதல் செய், அப்புறம் பாத்துக்கலாம்ங்கிற பாதுகாப்பான முடிவை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அத நாம மறுக்க முடியாது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசுவாமி சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல ஓட்டுக்கு பணம் கொடுக்கற கலாச்சாரம் மத்த மாநிலங்களை விட ரொம்பவே அதிகம். அதனால இந்த பெரிய நோயை தடுக்க சில சமயம் இப்படி கசப்பான மருந்து கொடுத்துதான் ஆகணும்னு அவங்க தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படுது. சரி, ஒரு பக்கம் ஊழலை தடுக்கணும், இன்னொரு பக்கம் நேர்மையான வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த சிஸ்டம் இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா அதுல சிக்கிக்கிற நேர்மையான மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா வழி இருக்கு. இந்த கடைசி பகுதியில வியாபாரிகள் தங்களை எப்படி தற்காத்துக்கலாம், அதை விட முக்கியமா இந்த சிஸ்டத்தை எப்படி சரி செய்யலான்னு விரிவா பார்ப்போம். ஒருவேளை உங்களை ஒரு சோதனைச் சாவடியில நிறுத்தினா முதல்ல பதட்டப்படாதீங்க. அமைதியா உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை காட்டுங்க. அவங்க ஒத்துக்கலனா மாவட்ட குறைதீர்ப்பு குழு, அதாவது டிஜிசி அமைப்பாளரோட ஃபோன் நம்பரை கேளுங்க. அப்புறம் அந்த அதிகாரி பெயர், குழு எண், இடம், நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு உடனே உங்க வியாபாரி சங்கத்துக்கு தகவல் கொடுங்க. ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு முறை கூடுற அந்த டிஜிசிக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டும் பத்தாது. இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வராம இருக்க சிஸ்டம்ல சில மாற்றங்கள் தேவை. அதுக்காக வர்த்தகர் சங்கங்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. பதிவு செஞ்ச வியாபாரிகளுக்கு பண வரம்ப 2 லட்சமா உயர்த்தணும், 48 மணி நேரத்துல பணத்தை விடுவிக்க ஒரு ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வரணும், தேர்தலுக்கு முன்னாடியே வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தணும், எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டு எவ்வளவு திருப்பி கொடுக்கப்பட்டதுங்கிற புள்ளி விவரத்தை வெளிப்படையா வெளியிடணும். இறுதியா நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற கேள்வி இதுதான். அரசியல் ஊழலை பிடிக்கிற ஒரு அமைப்ப நேர்மையான வர்த்தகர்களை சந்தேக கண்ணோட பார்க்காம அவங்கள குற்றவாளி ஆக்காம நாம எப்படி வடிவமைக்கிறது? இந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம ஜனநாயகத்தோட உண்மையான வெற்றியா அடங்கி இருக்கு.